சாமி இது என்னோட குடும்பம் இல்லை, இது உங்களோட குடும்பம் அப்படின்னு சொன்ன பக்தர்கள் யாரு? எனக்கு தெரிஞ்சு 3 பக்தர்கள் இருக்காங்க. ஒன்று டாக்டர் டிபி மீனாசுந்தரனார். அவர் என்டையர் ஃபேமிலி ஒரு தடவை வந்திருந்தாங்க திருவண்ணாமலைக்கு. சுவாமி வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோவே எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃப்ரேம் பண்ணி மறு தடவை வரும்போது கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு டாக்டர் டிபி வந்து சாமிகிட்ட சொன்னது, சாமி திஸ் இஸ் நாட் மை ஃபேமிலி, திஸ் இஸ் யுவர் ஃபேமிலின்னாங்க. சாமிக்கு ஒரு மாதிரி கண்ணில் நீர் ததும்பி அப்படியே அந்த படத்தை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டார். சனத்திரு வீட்டில் அந்த படத்தை ரொம்ப காலம் மாட்டிச்சுருந்தாங்க. இப்போ தான் காணும். சாமியை அந்த சனத்திரு வீட்டில் இருக்கிறதுலேயும் அந்த படங்கிறது அது இப்போ இல்லை. அந்த படம் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் டாக்டர் டிபி மீனாசுந்தரன் அதை சொன்னார். அப்பேற்பட்ட மூதறிஞர், மகேஸ்வரியினுடைய பிரதம சிஷ்யர், சுவாமிக்கு ரொம்ப பிரியமான பக்தர், அப்பேற்பட்ட மதுரை யூனிவர்சிட்டியுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலர், அப்பேற்பட்ட கல்விமான் தன் குடும்ப படத்தை எடுத்து ஒரு யோகி கையில் கொடுத்து, இந்த குடும்பம் என் குடும்பம் இல்லை, இனிமேல் உங்கள் குடும்பம், நீங்கள் பார்த்துக்கிங்க சாமின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய சமாச்சாரம். அது ஒன்று. ரெண்டாவது, முருகேசன். அவர் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் காட்டி, சாமி ஹியர் ஆஃப்டர் திஸ் இஸ் நாட் மை ஃபேமிலி, திஸ் இஸ் யுவர் ஃபேமிலி சாமின்னார். அப்பயும் சுவாமி கலங்காங்க, ரொம்ப கலங்காங்க. கண் கலங்கி சுவாமி சொன்னார், முருகேஸ்தி மை கிங், யூ ஹவ் கிவன் யுவர் ஃபேமிலி அட்ரஸிங் தட் திஸ் beggar's family. The beggar accepts this family. My father accepts this family. எங்கள் அப்பா இந்த ஃபேமிலியை ஏற்றுக்கிட்டார், இந்த பிச்சைக்காரனை ஏற்றுக்கிட்டான். ஸோ இந்த ஃபேமிலியை வந்து எங்கள் அப்பா பார்த்துக்குவார் அப்படின்னே சொன்னார். இன்னொருத்தர் வந்து, சாமி உங்கள் பேரில் வந்து ஒரு மேட்ச் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன், அந்த ஃபேக்ட்ரிக்கு ராம்ஜி மேட்ச் ஃபேக்ட்ரினே பேர் வச்சுருக்கேன். அவர் பேர் ராஜேந்திர நாடார். அதில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து உங்களுக்காக, அதாவது ஆசிரம அந்த சுவாமிக்காகவும் சுவாமியுடைய பக்தர்களுக்காகவுமே அதை செலவழிக்க போகிறார் சாமின்னு சொன்னார். ஸோ இந்த ஃபேக்ட்ரி உங்களுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரியினுடைய அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிச்சு சாமிகளை கொடுத்தார். சுவாமி அப்போ தான் சொன்னார், திஸ் பெகர் ஹேஸ் எ ஃபேமிலி இன் தூத்துக்குடி அண்ட் எ மேட்ச் ஃபேக்ட்ரி இன் சிவகாசி. யூ நோ திஸ் பெகர் பிகமிங் எ கிரகஸ்தா. இந்த பிச்சைக்காரன் ஒரு கிரகஸ்தன் ஆகிட்டான். ஹேஸ் ஒன் மேட்ச் ஃபேக்ட்ரி இன் சிவகாசி அண்ட் எ ஃபேமிலி இன் தூத்துக்குடி. ஆனால் அந்த சமயத்தில் வந்து டாக்டர் டிபிஎம் ஃபேமிலி பற்றி சாமி சொல்லலை, முருகேசன் ஃபேமிலி பற்றி சொன்னார். இதே மாதிரி ராஜமாணிக்க நாடார் ஃபேமிலியையும் தன்னுடைய குடும்பங்கிற மாதிரி சாமி சொன்னது உண்டுன்னு நான் கேள்விப்பட்டது. நான் நேரில் பார்க்காத விஷயம் அது. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க அந்த ஃபேமிலியும் சுவாமி தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கிட்டாருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் அந்த சமயத்தில் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில பக்தர்கள் தன்னுடைய ஃபேமிலி பூரா சுவாமி கிட்ட சரணாகதி அடைய வச்சாங்க. அதில் முதன்மையானவர் வந்து டாக்டர் டிபிஎம், அடுத்து முருகேசன். 2 பேரும் மொத்தமாக அவங்க சொன்னதை வந்து அவங்க ரொம்ப சீரியஸாகவே சொன்னாங்க, அதை மாதிரியாக வாழ்ந்தாங்க. சுவாமியும் அதுபடியே இருந்தார். டாக்டர் டிபிஎம்முடைய கடைசி பையனுடைய வாழ்க்கை சரியாக படிக்க முடியாதுன்னா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. அவன் அவனுடைய வாழ்க்கை பாதுகாப்பு கொடுத்து ரொம்ப கவலைப்பட்டார் டாக்டர் டிபிஎம். அவனுக்கு கொஞ்சம் பணம் சேகரித்து அவன் பேரில் ஒரு எஃப்டியே பண்ணார் சுவாமி. அதே மாதிரி முருகேசன் ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகள் கல்யாணத்துக்கும் சாமியே தான், சாமியுடைய சம்மதத்தின் பேரில், சாமியினுடைய வழிகாட்டுதல் பேரில் தான் அங்கே திருமணங்களே நடந்தது. அவங்களுடைய சொத்துக்கள் மற்றது எல்லாமே சாமியுடைய வழிகாட்டுதல் பேரில் தான் நடந்தது. அதனால் அவங்களுக்கு கிடைச்ச மன அமைதி ரொம்ப அதிகம். ராஜதுரனார் அந்த ஃபேக்ட்ரி இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அவர் பையன் வந்து நடத்திக்கிட்டு இருந்தால், அந்த பையனும் இப்போ இறந்துட்டான். இப்போ எப்படி நடக்குதுன்னு தெரியல. அங்கே வந்து ராஜதுரனாருடைய சிலை இருக்குது. அந்த இடத்த பற்றி சாமி சொல்லும்போது சொல்லுவார், இட்ஸ் எ ஹோலி பிளேஸ் அண்ட் யூ கேன் ஃபீல் திஸ் பெகர்ஸ் பிரசன்ஸ் தேர்னார். இந்த பிச்சைக்காரருடைய பிரசன்ஸை அந்த சிலையில் நீ பார்க்கலாம், அந்த இடத்துல நீ பார்க்கலாம், ராம்ஜி மேட்ச் ஃபேக்ட்ரி வளாகத்தில் பார்க்கலான்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 டிவோட்டிஸ் தன்னுடைய குடும்பத்தையே வந்து சாமிக்கு பண்ணாங்க. இதை தவிர்த்து நமக்கு தெரியாத டிவோட்டிஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத நிறைய ஃபேமிலிஸ் இருக்கலாம், முழுமையாக ஒப்புவிச்சிருக்கலாம்.
தன்னை மட்டும் இல்லை தன் குடும்பத்தோட சேர்த்து ஒப்பிச்சிருக்கலாம் தெரியல.